Okay, students. So can we start the class? Hi. I think all of Yes, you have miss. joined. Okay. So எல்லார்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட் கண்ணா மைக் எல்லாரும் ஆஃப்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நான் கிளாஸ் முடிஞ்சு லாஸ்ட் ஒரு 5 minutes I will give you time. After the class I will give you time. For the last 5 minutes you can ask your doubts. Okay. So today we are going to learn geography. Okay. Geography Okay, அப்படிங்கிறது ma'am. நமக்கு 6th standardல இருந்து Okay, இருக்கிற ma'am. ஒரு சப்ஜெக்ட். Okay. So Okay, sixth ma'am. standard Thanks, ma'am. length. Yeah, you're welcome. Okay, ma'am. Okay. Okay, ma'am. Hey, Destiny. Thanks, ma'am. So sixth standardல இருந்து நமக்கு வந்து geography அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்க சோஷியல் சயின்ஸ்ல படிக்கிறீங்க. அண்ட் இன் தட் இப்போ NMMS எக்ஸாமுக்கு இப்போ 8th standardல இருக்கிறவங்களும் இருக்கீங்க, இதுல 7th இருக்கிறவங்களும் இருக்கீங்க, ஒரு சிலர் 6th படிக்கிறவங்களும் இதுல இருக்கீங்க. ஸோ இந்த NMMS எக்ஸாமுக்கு ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க 6th இருந்து இருக்கிற லெசன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 6th, 7th and 8th இந்த 3 கிளாஸஸோட லெசன்ஸ் தான் மெயினா தெரியணும். ஸோ அதுல வந்து இப்ப ஜியாகிரபில ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் த லொகேஷன் ஆஃப் இந்தியா. Okay, first we will learn about our country, India, how it is located, where it is located, what is the northernmost point, southernmost point, then westernmost, easternmost points. இதெல்லாம் first நம்ம பார்க்கலாம். Okay, and today's class will be till 8 o'clock only for half an hour only because it is heavily raining here and also there is a slight network issue. That's why I have also kept my video off. Okay, so here you can see India's latitude ranges from 8 degree 4 inches north to 37 degree 6 inches north. So இந்தியாவோட latitude range first சொல்றாங்க. 8 degree 4 inches northல இருந்து 37 degree 6 inch north வரைக்கும் அதனோட latitude range போறது. And its longitude ranges from 68 degree 7 inches east to 97 degree 25 inches east. ஸோ லாங்கிடியூட் ரேஞ்ச் எப்படி வருது 68 டிகிரி 7 inches ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 inches ஈஸ்ட். இது வந்து நம்ம குளோப்ல பார்த்தோம்னா உங்க ஸ்கூல்ல குளோப் இருக்கும் இல்லையா, அந்த குளோப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட லொகேஷன் தான் இதை கொடுத்துருக்கிறது. நம்ம வேர்ல்டு மேப்ல இந்தியாவோட லொகேஷன் எப்படி அதுதான் கொடுத்துருக்கு. ஓகே. அண்ட் தென் த கண்ட்ரிஸ் நார்த்தர்ன் பாயிண்ட் இஸ் காஷ்மீர். The country's northernmost point is Kashmir and its southernmost point is Indira Point. இப்போ நார்த்தர்ன்மோஸ்ட் பாயிண்ட் வந்து காஷ்மீர் நம்ம இந்தியாவோட. அண்ட் சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திரா பாயிண்ட், தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்திரா பாயிண்ட் எங்க லொக்கேட்டடா இருக்கு? இந்திரா பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் அட் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல தான் வந்து இந்திரா பாயிண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இந்தியாவோட சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட். ஓகே. Ma'am, எஸ் India point. எஸ் இந்திரா What பாயிண்ட். is the meaning of India? புரியல, கொஸ்டின் என்ன கேக்குறீங்க? புரியல. Ma'am, what is the Indira point na enna? Indira na enna? இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு லொகேஷனோட நேம். அது வந்து நம்மளோட ஃபார்மர் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்களோட நேம கொமமரேட் பண்றதுக்காக அவங்களோட ஞாபகார்த்தமா அந்த லொகேஷனுக்கு இந்திரா பாயிண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, கிளியர்? Okay, ma'am. Thank you. ஓகே, யூ வெல்கம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து தி வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட். வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் மேம் குஜராத். எஸ் மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியல மேம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒண்ணும் இல்லடா, நம்ம வந்து இந்தியாவோட லொகேஷன், அதாவது வேர்ல்டு மேப்ல இந்தியாவோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத இப்படிதான் சொல்லுவாங்க. லாட்டிடியூட் ரேஞ்ச், லாங்கிடியூட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இந்த மாதிரி ரேஞ்ச் இப்படிதான் சொல்லுவாங்க, எங்க லொக்கேட் ஆயிருக்கு வேர்ல்டு மேப்ல. நம்ம கண்ட்ரியோட லொகேஷன் வந்து 8 டிகிரி 4 inch நார்த் டு 37 டிகிரி 6 inch நார்த். அது வந்து லாட்டிடியூட் ரேஞ்ச். லாங்கிடியூட் ரேஞ்ச் பார்த்தோம்னா 68 டிகிரி 7 inch ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 inch ஈஸ்ட். இது வந்து நம்ம இந்தியா இருக்கிற லொகேஷன். இந்த வேர்ல்டு மேப் இல்லைன்னா குளோப் எடுத்து பார்த்தோம்னா நிறைய லைன்ஸ் போட்டிருக்கும். எஸ் மேம். ஆமா, வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் நிறைய இருக்கும், அதை தான் மீன் பண்றாங்க. ஓகே ஓகே மேம்.
ஓகே, வேற என்ன டவுட்ஸ்? வேற யாருக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்கு போல. மேம் எதுவுமே கேட்கல மேம். எதுவுமே கேட்கல. உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கடா. ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா யூ கேன் எக்ஸிட் அண்ட் கம் பேக். ஜஸ்ட் கால் டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணி பாருங்க. மேம் சொல்லுடா, மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுடா. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லி தர முடியுமா மேம்? ஒண்ணுமில்லடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இப்ப கேக்குதா? இஸ் மை வாய்ஸ் கிளியர்? எஸ் மேம் எஸ் மேம். ஓகே. அதானது நம்மளுடைய வேர்ல்டு. ஓகே, நான் சமீனா கிட்ட தான் கேட்டேன். ஓகே, சோ நம்ம வேர்ல்டு மேப்ல வந்து வேர்ல்டு மேப் இல்லைன்னா நம்ம குளோப் இருக்கு இல்லையா, குளோப்ல வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட லொகேஷன்ஸ் நம்ம பாக்குறோம். குளோபை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா அதுல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட லொகேஷன் நமக்கு தெரியும். அப்படி இந்தியாவோட லொகேஷன் என்னது அப்படின்னு யாராவது இப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னா, இது வந்து நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனால இது பை ஹார்ட்டா தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்தியாவோட லொகேஷன் வந்து இப்படிதான்: 8° 4" நார்த் டு 37° 6" அது வந்து லாட்டிடியூட் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 68° 7" ஈஸ்ட், 97° 25" ஈஸ்ட். அதுல அந்த சின்ன ஒரு வட்டம் போட்டிருக்கீங்க, அது வந்து டிகிரி அப்படின்னு படிக்கணும். அந்த ஒரு சின்ன கோமா மாதிரி மேல அப்பஸ்ட்ரஃபி மாதிரி போட்டிருக்கிறது இன்ச் அப்படின்னு படிக்கணும். ஓகே, சோ லாட்டிடியூட் ரேஞ்ச் வந்து 8° 4" நார்த் டு 37° 6" நார்த் வருது. லாங்கிடியூட் ரேஞ்ச் பார்த்தோம்னா 68° 7" ஈஸ்ட் டு 97° 25" ஈஸ்டும் வருது. இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோட லொகேஷன் எப்படி எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்தியா வந்து வேர்ல்டு மேப்ல எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேட்டா அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம அங்க எழுதணும். ஓகே, இப்ப கிளியர் ஆச்சா சமீனா? எஸ் மேம், தேங்க் யூ மேம். வெல்கம் சமீனா. யூ ஆர் இன் which class? மேம் எனக்கும் கிளியர் ஆயிடுச்சு மேம். Very good. Yes Samina, you are in which class? நோ மேம், நோ மேம், தேங்க் யூ மேம். Okay, இல்லடா, நீ எந்த கிளாஸ் கேக்குறேன்? You are in which class கேக்குறேன்? 8th standard மேம். 8th standard. ஓகேடா, ஓகே ஃபைன். மேம் எனக்கும் கிளியர் மேம். ஓகேடா, ஓகே. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். யாருடா அது? What is your எனக்கு name? தீபிகா மிஸ். தீபிகா, சொல்லு தீபிகா. மிஸ் எனக்கு இந்திரா பாயிண்ட் புரியல மிஸ். இந்திரா பாயிண்ட்ங்கிறது அந்த பாயிண்ட், ஒரு இடத்தோட பேர். அது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பேரு. அந்த இடத்துக்கு ஏன் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, நம்ம ஃபார்மர் உமன் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, ஃபார்மர் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட நேமுக்கு அவங்களோட பேரை அவங்க ஞாபகார்த்தமா அந்த இடத்துக்கு இந்திரா பாயிண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோட சதர்ன் மோஸ்ட் டிப். தெற்கு கீழே பாகத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப கீழே சவுத் மோஸ்ட் பாயிண்ட், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தான் வந்து இந்திரா பாயிண்ட். ஓகே, ஓகே மிஸ், தேங்க் யூ மிஸ். வெல்கம். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்ப நார்த்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் மோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் கூட இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் எதுன்னு பார்க்கலாம். வெஸ்ட் எது சொல்றாங்க, அதானது மேற்குல. So the westernmost point is Gujarat and the easternmost point is Kibitu in Arunachal Pradesh. அப்போ இந்தியாவோட வெஸ்டர்ன்மோஸ்ட் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோம்னா அது வந்து குஜராத்ல வருது. அண்ட் ஈஸ்டர்ன்மோஸ்ட் பாயிண்ட் கிழக்குல வந்து அந்த எண்டிங் பாயிண்ட், இந்தியாவோட எண்டிங் பாயிண்ட் இல்லைன்னா ஈஸ்ட்ல டிப்ல இருக்கிற அந்த பாயிண்ட்க்கு வந்து கிபிட்டூன்னு பேரு. கிபிட்டு. ஓகே, கிபித்து வந்து அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கு. எப்படி இந்திரா பாயிண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்குன்னோ அது மாதிரி. எஸ்மா, மேம் நீங்க பேசுறது எது கிளியரா கேட்கல மேம். உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டு வந்து பாருங்க. ஓகே, என்னோட நெட்வொர்க் இப்போ ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, எஸ். வாட் இஸ் மேம் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? இந்த இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொரு வாட்டி சொல்ல ஈஸ்ட் சொன்னீங்களே மேம். கண்ணா அது நான் உங்களுக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணட்டுமா? லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கட்டுமா? ஓகே மேம். யா, ஷூர். ஓகே மேம். ஓகே, இப்போ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டினியூ பண்ணலாமா?
Okay, ma'am. ஓகே I Okay, have ma'am. one doubt. எஸ் கண்ணா, Okay, உங்களோட ma'am. டவுட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேக்குறீங்களா? Okay, ma'am. ஓகே, Okay, Okay, ma'am. ma'am. என்ன டவுட் இருக்கோ அதை Okay, நோட் ma'am. பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் நமக்கு கேட்கலாம். ஓகே, we will discuss it. Okay, ma'am. Okay. Okay, so Okay. the westernmost point is Gujarat and the easternmost point is Kibithu in Arunachal Pradesh. பின்ன இந்தியாவை பத்தி அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இஸ் த செவன்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட், சாரி செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் வித் அ டோட்டல் ஏரியா ஆஃப், இந்தியாவோட மொத்த ஏரியா எவ்வளவு சொல்றாங்க, 32 lakhs 87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதுதான் வந்து இந்தியாவோட டோட்டல் ஏரியா. So India is the seventh largest country in the world. உலகத்திலேயே வந்து செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இந்தியா இருக்கு. இந்தியாவோட டோட்டல் ஏரியா 32 lakhs 87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அண்ட் இந்தியா வந்து நமக்கு தெரியும் ஏசியா அப்படிங்கிற கண்டத்துல இருக்கு, ஏசியாங்கிற காண்டினென்ட்ல இருக்கு. அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் ஏசியா. ஏசியாவோட நார்த்ல தான் வந்து இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம மெயினா தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவுக்கு சுத்தி 3 சைடு, 3 சைட்ஸ்ல சி இல்லைன்னா வாட்டரா இருக்கும். ஒன் சைடு வில் பி த மவுண்டன், த கிரேட் ஹிமாலயாஸ். ஸோ இந்தியாவோட நார்த்ல வந்து ஹிமாலயாஸ், இந்தியாவோட சவுத்ல இந்தியன் ஓஷன், இந்தியாவோட ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால் அண்ட் த அரேபியன் சி வில் பி இன் த வெஸ்ட். ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஒரு டைம் கூட பார்க்கலாம். The Arabian Sea is to the west of India, the Bay of Bengal is to the east, and the Indian Ocean is to the south. ஓகே, அப்போ அரேபியன் சி வந்து இந்தியாவோட வெஸ்ட்ல இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இந்தியாவோட ஈஸ்ட்ல இருக்கு, இந்தியன் ஓஷன் மேம் சும்மா இந்தியாவோட சவுத்ல இருக்கு. மேம் ஓகே, சும்மா இப்போ உங்களுக்கு இருக்காங்க மேம். புரியல. ஓகே, இப்போ யாருக்கு ஏதாவது மேம் டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ கேளுங்கண்ணா. எமோஜிஸ்லாம் சும்மானே அனுப்பிச்சுன்னு இருக்காங்க. இமோஜிஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் தெம் இமோஜிஸ் அனுப்பக்கூடாது, கிளாஸ் டைம்ல இமோஜிஸ் சென்ட் பண்ணாதுங்க. சொல்ல சொல்ல அவங்க மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்லல, இமோஜிஸ் சென்ட் பண்ணக்கூடாது கிளாஸ் டைம்ல. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்ல சொல்ல தெரியவே மாட்டேங்குது மேம். மேம் நீங்க சொல்ல சொல்ல இன்னும் நிறைய அனுப்பிச்சுன்னு இருக்காங்க மேம். நிறைய அனுப்பிட்டு தான் இருக்காங்க. மேம் அதுக்கு யூ ஜஸ்ட் இக்னோர் மேம் தட். ம் மேம் அவங்கள எல்லாம் மேம் டிஸ்மிஸ் தாரணி பண்ணி விடுங்க மேம். இல்ல கண்ணா, அது வந்து அதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ண முடியாது கண்ணா. அந்த மாதிரி அவங்க எமோஜி சென்ட் பண்றதுனால அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா? நீங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க, நீங்க அதை கண்டுக்க வேணா வச்சிருங்க. யூ லிசன் டு த கிளாஸ். மேம் எஸ், என்ன டவுட்ஸ்? மேம் இப்ப டவுட்ஸ் கேட்கலாம். யா மேம் அந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லி ஒரு 2 நேம்ஸ் சொன்னீங்களா மேம்? ஈஸ்டர்ன் பாயிண்ட் அண்ட் வெஸ்டர்ன் பாயிண்ட். ஆமா. அந்த 2 மேம்ஸ், அந்த 2 நேம்ஸ் மட்டும் ரெண்டாவது தடவை இது பண்ண முடியுமா மேம்? எஸ், த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து குஜராத். வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இஸ் குஜராத் அண்ட் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து கிபித்து. அந்த நேம் தேர்ட் பாயிண்ட்லயே பார்க்கலாம். த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இஸ் குஜராத் அண்ட் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இஸ் கிபித்து இன் அருணாச்சல் பிரதேஷ். இந்த கிபித்து அப்படிங்கறது Okay, ma'am. அருணாச்சல் Thanks. பிரதேஷ்ல இருக்கிற பாயிண்ட். யா வெல்கம் தீபிகா. ஓகே, மேம் தேர்ட் பாயிண்ட் புரியல மேம். மிஸ் எனக்கு ஒரு டவுட். எக்ஸ்பிளைன் பண்ணினேன். தேர்ட் பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எஸ், என்ன டவுட்? சாரி மேம். தேர்ட் பாயிண்ட் புரியல மிஸ். ஃபோர்த் பாயிண்ட் மேம். ஃபோர்த் பாயிண்ட் புரியல. ஓகே, உலகத்திலேயே வந்து இந்தியா தான் செவன்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். சாரி, காண்டினென்ட்னே வருது எனக்கு. சாரி, கண்ட்ரி சாரி, செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். எஸ், இந்தியா இஸ் த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்கு இந்தியா. நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. லார்ஜஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தா சைனா அப்படி வரும். அதுல செவன்த் பொசிஷன்ல இந்தியா வருது. அண்ட் இந்தியாவோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட டோட்டல் ஏரியா தான் வந்து 32 lakhs 87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வருது. ஓகே, இதுதான் ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்றது. ஓகே, தேங்க் யூ மேம். வெல்கம். ஓகே, இனி நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட டைம், இந்தியன் டைம் மெரிடியன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்தியன் டைம் வந்து கிரீன்விச் ஜிஎம்டில இருந்து. எஸ் மேம். சொல்லி கொடுத்தீங்களா மேம்?
எதுங்க புரியல? எதுமா? இதுக்கு முன்னாடி லொகேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கல்ல மேம், ஆமா. அதுல 5th பாயிண்ட் மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்ல முடியுமா மேம்? 5th பாயிண்ட் 1 2 3 4 5. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து ஏசியா அப்படிங்கிற காண்டினென்ட்ல இருக்கு இல்லையா? அப்ப ஏசியால வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு இந்தியா. இந்தியா இஸ் லொகேட்டட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறாங்க. அதாவது ஏசியாங்கிற கண்டத்துல தான் இந்தியா இருக்கு. அது இந்தியா வந்து ஏசியாவோட நார்த்ல இருக்கா, இல்ல சவுத்ல இருக்கா, ஈஸ்ட்ல இருக்கா, வெஸ்ட்ல இருக்கா தெரியணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஏசியாவோட நார்த்ல வருது இந்தியா. ஓகே. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் எஸ் மா. மேம் இது இம்பார்ட்டன்ட் மேம். ஆமா, இது இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம இது கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. ஓகே மேம். எஸ் எஸ், என்ன டவுட் கேளுங்க. லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா மேம்? ஓகே, நான் லாஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க கேக்குறேன். எல்லாரும் இந்த பாயிண்ட்ஸ் 2 டைம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீங்க கேக்குறீங்க இல்லையா? அது உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் புரியுறது இல்லையா, இல்ல ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கா அதனாலயா? ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருக்கேன்டா நானு. அப்ப நம்ம இப்படியே போனா நம்ம போர்ஷன்ஸ் ரொம்ப லேட்டா தான் கவர் ஆகும். மேம் இல்ல மேம், எனக்கு வந்து லைட்டா ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஓகே கேட்டேன். ஓகே அது நான் கேட்டது ஃபுல்லா ஒரு நோட்ல ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்கேன் மேம். நீங்க சொல்ல சொல்ல ஓகே அது வந்து எழுதி நான் வந்து மைண்ட்ல இது பண்றேன் மேம், ப்ரிப்பேர் பண்றேன் ஓகே மேம். ஓகே ஃபைன். ஓகே, நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு டைம் வந்து இப்போ வீக்லி 1 டே தான் என்னோட கிளாஸ் வருது இல்லையா? அப்ப அதனாலதான் நான் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவா போனோம்னா போர்ஷன்ஸ் நமக்கு கவர் ஆகாது இல்லையா? அதனாலதான் கேட்டேன். எஸ் ஓகே மேம். ஓகே ஃபைன். மேம் கிளாஸ் எத்தனை நேரம் மேம்? இன்னைக்கு 8 o'clock வேறதான். ஏன்னா இன்னைக்கு இங்க ஹெவி ரெயின்ஸ் ஆனதுனால இன்னைக்கு half an hour தான் இன்னைக்கு கிளாஸ். 8 o'clock வேறதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே 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 மேம். மேம். ஓகே. சோ இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அரேபியன் சி இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் இந்தியா, த பே ஆஃப் பெங்கால் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் இந்தியன் ஓஷன் இஸ் டு த சவுத் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவோட 4 டைரக்ஷன்ஸ்லயும் பார்த்தோம்னா 3/4 ஆஃப் இந்தியா, இல்லைன்னா 3 out of 4 பார்ட்ஸ் வந்து இந்தியா இஸ் சரௌண்டட் பை வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அதுல வந்து டாப்ல இந்தியாவோட நார்த்ல வந்து இந்த ஹிமாலயாஸ் வரும். The Great Himalayas will come on the north of India. வெஸ்ட்ல என்ன வரும்னு பார்த்தோம்னா அரபிக்கடல், the Arabian Sea will come to the west. The Bay of Bengal வந்து ஈஸ்ட்ல வரும். வங்கக்கடல் அப்படின்னு சொல்றது Bay of Bengal ஈஸ்ட் ஆஃப் இந்தியால வரும். அண்ட் இந்தியன் ஓஷன் இந்தியாவோட சவுத்ல வரும். ஓகே சிப்ரியா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். ஓகே, yeah, if it is clear then we can continue. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் டைம் மெரிடியனை பத்தி சொல்றோம். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இட்ஸ் நாட் நீடட். 1 செகண்ட்மா, 1 செகண்ட். யுவர் டீச்சர் இஸ் காலிங் மீ. 1 minute. ஹலோ மேடம். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க. தெரியலையே மேடம், நான் அந்த லிங்க் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கீழே இறக்கம் தெரியலையே மேடம். எனக்கு இங்க இருந்து அவங்க வந்தாங்கன்னா அட்மிட் பண்ணி விடலாம், அவ்வளவுதான். வேற என்ன ப்ராப்ளம் தெரியலையேம்மா. அவங்க ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. பாட்டு உன் ஃபேஸ காட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டைம் மெரிடியனை பத்தி சொல்றதுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் மட்டும் நீங்க பார்த்தா போறோம் இப்போதைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். The Indian government has accepted the meridian of 82.5 degree east for the standard time, which is 5 hours 30 minutes ahead of Greenwich Mean Time. அதாவது கிரீன்விச் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்த கிரீன்விச்ங்கிற கண்ட்ரியோட டைம் என்னவோ அந்த டைம்ல இருந்து 5.5 hours முன்னாடிக்கு இந்தியா வரும், இந்தியாவோட டைம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்விச்ல வந்து இப்போ 12 o'clock அப்படின்னா கிரீன்விச் வந்து ஒரு கண்ட்ரியோட நேம்.
கிரீன்விச்ல இப்ப 12 o'clockனா இந்தியால வந்து டைம் 5:30 இருக்கும். அப்ப 5 hours 30 minutes இந்தியன் டைம் வந்து கிரீன்விச் மீன் டைமை விட முன்னாடி போயிட்டு இருக்கு. ஓகே, so the Indian government has accepted the meridian of 82.5 degree அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க அதெல்லாம் கவனிக்க வேண்டாம். அந்த 82.5 டிகிரி எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். அந்த Ma'am. கிரீன்விச் மீன் டைம் அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். GMT அப்படிங்கிறது. எஸ், என்னமா டவுட்? மேம் அந்த மாதிரி டைம் வேற வேற ஊருக்கு வேற வேற மாறிட்டே இருக்குமா மேம்? ஆமா, வேற வேற ஊருக்கு வேற வேற. இப்ப இந்தியாவுக்கு ஒரு டைம், அது மாதிரி வேற ஒரு கண்ட்ரிக்கு வேற ஒரு டைம், அந்த மாதிரி இருக்கு. இந்தியாவும் வேற கண்ட்ரியுமா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருக்கிற டைமை விட 1.5 மணி நேரம் துபாயோட டைம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, சோ கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, GMT. எஸ் மேம் அதே மாதிரி தானே மேம் இங்க இந்தியாவோட டைமும் சிங்கப்பூர் டைமும் ஒரே மாதிரி வரும், வேற வேற மாதிரி வரும்ல மேம்? ஆமாம், டிஃபரெண்டா வரும். ஆமா மேம் அப்பனா கண்ட்ரிக்கு ஒத்துனா டைம் மாறுமா மேம்? ஆமாம், கண்ட்ரி டு கண்ட்ரி தான் டைம் மாறும். எதனாலன்னா இப்ப கேரளால இப்ப டைம் வந்து 7:53 அப்படின்னா உங்களுக்கும் 7:53 தான் இருக்கும். இப்ப மும்பைல இருக்கிறவங்களுக்கும் 7:53 தான் இருக்கும். கல்கட்டாலயும் அதே டைம் தான் இருக்கும். So, நம்ம country- அதெல்லாம் எனக்கு அது இப்ப நம்ம பார்க்க வேண்டாம் கண்ணா. அது நமக்கு படிக்கிறதுக்கு இல்ல, அது நமக்கு இப்ப சிலபஸ்ல இல்ல. அது மட்டும் இல்ல, அது இப்போதைக்கு நம்ம அந்த மத்த கண்ட்ரீஸோடது பார்க்க வேண்டாம். நம்ம வந்து NMMS எக்ஸாம் ஓடுறதுக்கெல்லாம் இந்தியனோடது தான் கேட்பாங்க, இந்தியன் டைம் தான் கேட்பாங்க. ஓகே, அப்போ the Indian government has accepted the meridian of 82.5 degree for the standard time. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா தேர்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் வேண்டாம், செகண்ட் பாயிண்ட் நான் கட் பண்ணிடுறேன், அது இப்போதைக்கு வேண்டாம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? The southern, one second, யாரோ ஜாயின் பண்றாங்க. ஓகே, சரி, இப்ப தேர்ட் பாயிண்ட் கூட பார்க்கலாம். The southernmost point of India is Indira Point, which is located in the Nicobar Islands. இது கொஞ்சம் முன்னாடியே சொன்னோம். நம்ம நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட், ஒரு லொகேஷனோட பேரு தான் வந்து இந்திரா பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் இந்திரா பாயிண்ட்னு நேம் வந்தது அதுவும் சொன்னோம். நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட நேம், அவங்களோட நேமை கொமமரேட் பண்றதுக்காக தான் இந்திரா பாயிண்ட்னு பேரு கொடுத்திருக்காங்க சொன்னோம். இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக்மாலியன் பாயிண்ட். இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு, பிக்மாலியன் பாயிண்ட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக்மாலியன் பாயிண்ட். அண்ட் இதுல கொடுத்திருக்காங்க இந்திரா பாயிண்ட்டுக்கு எப்படி அந்த நேம் வந்தது. பிக்மாலியன் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நேமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட முன் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்களோட நேம் எதனால அப்படி வந்ததுன்னு பார்த்தா, இந்திரா பாயிண்ட் வாஸ் ரீநேம்ட் இன் 1985 in honor of former Indian woman prime minister ஸ்ரீமதி இந்திரா காந்தி. இப்ப பிக்மாலியன் பாயிண்ட் தான் வந்து இந்திரா பாயிண்ட்னு சொல்றாங்க, ரெண்டுமே சேம் தான். மேம் பிக்மாலியன் மீனிங் என்ன மேம்? ஒரு டவுட் மேம். வந்து அது ஒரு கிரீக் பிலாசபரா இருந்தாரு அவரு. பிக்மாலியன் அப்படிங்கிறவர் ஒரு கிரீக் பிலாசபரா இருந்தாரு. எதனால அந்த பாயிண்ட்க்கு பிக்மாலியன் பாயிண்ட் வந்தது அப்படிங்கறத பத்தி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் இருந்தா நான் அதை ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். ஓகே மேம். எஸ் பா மேம், தேங்க்யூ மேம். இந்திரா பாயிண்ட்னா புரியல மேம். தம்பி, இதுக்கு மேல நான் எப்படிதான்ப்பா சொல்றது? இந்திரா பாயிண்ட்ங்கிறது இந்திரா காந்தியோட நேம்ல அவங்களோட ஞாபகார்த்தமா கொடுத்திருக்கிற பாயிண்ட் நேம்பா. இப்ப கிளியர் ஆச்சா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாயில்ஸ பத்தி சொல்றாங்க. சாயில்ஸ்ல இப்போ நமக்கு வந்து இந்த 2 சாயில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பங்கர் அண்ட் காதர். இந்த 2 சாயில்ஸ பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது கூட பார்த்துட்டு we will wind up today's class. பங்கர் அண்ட் காதர் அப்படிங்கிறது 2 types of soils. இது வந்து நார்த் இந்தியால இருக்கிற 2 சாயில்ஸ். இதுல நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த PPT-ல.
ஸோ பங்கர் சாயில் அண்ட் காதர் சாயில்ஸ் இது ரெண்டுமே வந்து தீஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில்ஸ் ஃபவுண்ட் இன் த நார்த் இந்தியன் பிளேன்ஸ். நார்த் இந்தியால மட்டும் இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாயில்ஸ் தான் வந்து பங்கர் அண்ட் காதர். அண்ட் இதுல பங்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னது, காதரோடது என்னது அப்படின்னு பார்க்கலாம். பங்கர் சாயில்ஸ் ஆர் லெஸ் ஃபெர்டைல் அண்ட் ஆர் ஃபவுண்ட் அபவ் ஃப்ளட் லெவல். அதாவது ஃப்ளட் லெவல்னா சி லெவல் மீன் பண்றாங்க, கடலோட லெவலுக்கு மேல இருக்கும் இந்த பங்கர் சாயில்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ரொம்ப கம்மியாவும் இருக்கும். அதானது எல்லா கிராப்ஸும் அங்க வந்து விளையாது. பங்கர் சாயில்ஸ்ல எல்லா இதுவுமே விளையாது, கிராப்ஸ் விளையாது. ஆனா காதர் சாயில்ஸ்ல அப்படி இல்லை, அவங்க வந்து மோர் ஃபெர்டைல். அப்ப எந்த கிராப் போட்டாலும் இல்ல எந்த சீட்ஸ் போட்டாலும் அது வந்து இந்த காதர் சாயில்ஸ்ல விளையும். அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் பிலோ ஃப்ளட் லெவல். ஃப்ளட் லெவலுக்கு கீழே இந்த சாயில் வந்து பிரசண்டா இருக்கும். ஓகே, இதுதான் இந்த பங்கர் அண்ட் காதர் சாயில்ஸை பத்தி மெயினா தெரிஞ்சிருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் இந்த சாயில்ஸை பத்தி ஒரு நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இப்போ கிளாஸ்ல எடுக்கல, இதை நான் உங்களுக்கு இந்த பிபிடி குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அந்த டைம்ல நீங்க இதை கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். எஸ்டா பங்கர் சாயில் வந்து கடல் கீழே தானே மேம் இருக்குமா மேம்? பங்கர் சாயில் வந்து ஃபவுண்ட் அபவ் சி ஃப்ளட் லெவல், ஃப்ளட் லெவலுக்கு மேல, சி லெவலுக்கு மேல. ஓகே, காதர் சாயில் பிலோ ஃப்ளட் லெவல், ஃப்ளட் லெவல் அதாவது சி லெவலுக்கு கீழே இருக்கும். தேங்க்யூ மேம். வெல்கம். மேம் யாராச்சும் இமோஜி போட்டாங்கன்னா எனக்கு வந்து ஷேக் ஆகி நீங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேது மேம். இமோஜி போட்டா அந்த மாதிரி வராதுடா, பட் அது வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஆனா இமோஜி போடுறவங்களுக்கு நான் சொல்லியாச்சு, அவங்க டீச்சர் கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான கிளாஸ்ல இருந்து இனிமே நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுவேன் அப்படிங்கறத. இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸே எனக்கு எடுக்க முடியல. இன்னைக்கு உங்களோட மேத்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு? மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸ் சூப்பரா போச்சு மேம். எங்க மிஸ்லாம் சொல்லி தரதுல ஈஸியா புரியுது மேம். சூப்பரா புரிஞ்சுதா? எல்லாருமே நல்லா தான் மேம் சொல்லி தந்தாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். மேம் போன கிளாஸ் வந்து ஃப்ரைடே தான் மேம் நான் அட்டெண்ட் பண்ணேன். மேம் எங்களுக்கு வந்து முதல்ல மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கல மேம்? சொல்லி தர ஈஸியா இருந்துச்சு மேம். மேத்ஸ் கிளியரா இருந்தது மிஸ், நல்லா இருந்தது. வெரி குட், வெரி குட். ஓகே, வெற்றி மேம் நல்லா சூப்பரா எடுப்பாங்க. ஆமா, லாஸ்ட் ஃப்ரைடே எனக்கு கிளாஸ் எடுக்க முடியலடா. யாரெல்லாமும் எதெல்லாமும் இமோஜிஸ் சென்ட் பண்ணி சவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கிளாஸே எடுக்க முடியல. அதுதான் என்எம்எம்எஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. சோ அதுதான் நம்ம எடுக்க முடியல. ஆமா, அந்த கிளாஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட என்னாச்சு, கிளாஸ் எப்படி மேம் அட்டென்ட் பண்ண முடியல, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதான் இந்த கிளாஸ் தான் அப்படி இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன்னா. மேம் எனக்கு ஒரு இது மேம், நீங்க ஒரு வீடியோவா போர்ட்ல நடத்தி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நாங்க நீங்க சொல்றது புரியலனாலும் நாங்க அதை பார்த்து அப்படியே இது பண்ணிக்கலாம்ல மேம்? இல்ல, போர்ட்ல எழுதி போடுறதுன்னா கண்ணா அது ஆஃப்லைன் கிளாஸ்ல அந்த மாதிரி பண்ணலாம், கிளாஸ் ரூம் அந்த மாதிரி ஆனா பண்ணலாம். ஆன்லைன்ல நமக்கு அது போர்ட்ல எழுதி போடுறதுன்னா அதுக்கு அந்த மாதிரி செட்டப் வேணும். இப்ப நான்லாம் வந்து என்னோட வீட்ல இருந்து எடுக்கிறேன் கிளாஸ். சோ நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்க, ஆமா, அதனாலதான் இந்த மாதிரி ஸ்கிரீன் பிரசன்டேஷன் பண்ணி கிளாஸ் எடுக்க வேண்டி வருது. ஓகே, இல்லனா இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அந்த மாதிரி இருந்தா எடுக்கலாம். இதுவே புரியுது மேம். இதுதானே கொஞ்சம் கூட என்ன சொல்றது, நல்ல விசிபிளா டிஜிட்டல் ஸ்கிரீனா இருக்கு இல்லையா? இப்ப எல்லாரும் இதுதான் கேக்குறாங்க. புரியுது மேம் இதுவே. ஓகே, ஓகே. நாளைக்கு என்ன கிளாஸ் மேம்? நாளைக்கு வந்து மேத்ஸ் கிளாஸ் தான். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த பங்கர் அண்ட் காதர் சாயில்ஸ் வரைக்கும் நம்ம நிறுத்தி இருக்கோம். இது மட்டும் நீங்க கொஞ்சம் வீட்ல கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த பங்கர் அண்ட் காதர் வரைக்கும் வீட்ல கோ த்ரூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் புரட்சிகள், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே மேம். ஓகே, எஸ்டா, என்ன டவுட்ஸ்? மேம் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுறீங்களா மேம்? கண்டிப்பா மெட்டீரியல்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். இதுல எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இல்ல தமிழ் மீடியத்துல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே மேம் தமிழ் மீடியம் இருக்கோம் மேம். தமிழ் மீடியம் இருக்கீங்க, ஆனா அது உங்க டீச்சர் கிட்ட தான் கேட்கணும் கண்ணா. என்னன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஓகே மேம். அது நான் உங்க டீச்சர் கிட்ட பேசுறேன். அதுக்கு வேற ஏதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா கிளாஸ் வைக்க முடியும்னா வைக்கலாம். நான் அது சார் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன்.
சார் யூஎஸ்ல இருக்காரு, சார் யூஎஸ்ல இருந்து வந்துருவாரு. அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். எஸ் மா. மேம் நீங்க ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா மேம்? ஹோம்வொர்க் இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கூட முடிஞ்ச ஹோம்வொர்க் கொடுக்கலாமே இல்லையா? கொஞ்சம் கூட போய் என்ன டவுட்ஸ்? ஓகே, உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். மேம் இங்கிலீஷ்ல ஷோ பண்றங்காட்டி பெருசா புரிய மாட்டேங்குது. புரியல. இங்கிலீஷ்ல ஷோ பண்றங்காட்டி பெருசா புரிய மாட்டேங்குதுங்க மேம். தமிழ்ல ஷோ பண்ண முடியுங்களா? இல்ல, நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற கிளாஸ் இருக்குமா அப்படிங்கறது நான் என்கொயர் பண்ணி சொல்றேன். ஓகே. மிஸ் எந்த ஓகே குரூப்ல மிஸ் ஓகேங்க? ஹோம்வொர்க் நான் ஒரு கிளாஸ் கூட முடிஞ்சு ஐ வில் கிவ் ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மெட்டீரியல் ஷேர் பண்றத வீட்ல நல்லா படிச்சு பாருங்க. மேம் நீங்க எந்த குரூப்ல மிஸ் மெட்டீரியல் அனுப்புவீங்க? எந்த குரூப்லனா உங்களோட குரூப்ல நமக்கு ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு வந்து NMMS 2026-27 ஒரு குரூப் இருக்கு. அது இல்லாம இந்த உங்க ஸ்கூல் நங்கநல்லூர் ஸ்கூல் தனியா ஒரு குரூப் இருக்கு. ரெண்டு குரூப்லயுமே நான் ஷேர் பண்ணுவேன். மிஸ் உங்க குரூப் எங்ககிட்ட இல்லையா மிஸ்? நீங்க எப்ப குரூப் வரவே இல்ல மேம். இல்ல மிஸ். மேம் நீங்க சொன்ன குரூப் எங்க கிட்ட இல்ல. ரெண்டு குரூப்லயுமே இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு I will do one thing. one minute. நான் வந்து பிரபா பாட்டு மேம் மூஞ்சி காட்டு. நான் வந்து பாலமரம் ஸ்கூல் மேம். ஒரே நிமிஷம். பிரபா மேமோட நம்பர் நான் உங்களுக்கு இதுல டைப் பண்றேன். 02 பாட்டு மூஞ்சி காட்டிருக்கேன் பாரு. ஏய் நம்ம கிளாஸ்ல யாரும் வரலையா? கிளாஸ் முடிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் கிளாஸ் முடிஞ்சு பேசலாம். இந்த ஓகே நம்பர் மேம். சேவ் பண்ணிக்கோங்க. 9444029534. இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. இது பிரபா அப்படிங்கிற மேமோட நம்பர். மேம் கொஞ்சம் காமிங்க மேம் நம்பர். கமெண்ட் பாக்ஸ்ல மேம் இருக்கு எங்களுக்கு வந்து பாருங்க. கண்டமா டீச்சர் தான் மேம் சொன்னாங்க. நீங்க பிரபா அப்படிங்கிற மேம காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நங்கநல்லூர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்க எல்லாருமே? நோ மேம். மேம் கொலுமணிவாக்கம் மேம். ஓகே, அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். பாலவனத்தம் மேம். பாலவனத்தமா? ஓகே, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். மேம் கொலுமணிவாக்கம். ஓகே ஓகே ஓகே. கொலுமணிவாக்கம் மேம். யாருமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டீச்சர். மேம் உங்க நம்பர் இன்னொரு காமிக்க முடியுமா மேம்? நான் சரியா கவனிக்கல. நான் அதுல டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் டைப் பண்ணி நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். 1 minute. இந்த நம்பர் எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கேசவமூர்த்தி சாரோட நம்பர். 99ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா? அந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் தம்பி. அதுல பாருங்க. கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா கூகுள் மீட்ல? அதுல பாருங்க. எங்கனக்குள்ள மிஸ் இருக்கு? கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. 995241. மேம் ப்ளீஸ் மேம் நீங்களே உங்க நம்பர் சொல்லுங்க மேம். இல்ல தம்பி, என்னோட நம்பர் எதனாலன்னா எனக்கு ஆல்ரெடி என்னோட போன் ஹேங் ஆகுறது. அதனால தான் சார் கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ண முடியாது. அந்த குரூப்போட அட்மின் வந்து சார் தான். குரூப் அட்மின் நம்பர் கொடுத்தா அதனாலதான். மேம் நானும் பாசும் கொலுமணிவாக்கத்துல இருந்து பேசுறோம் மேம். ஓகே ஓகே. ஆனா நீங்க அது யார் நம்பர் மேம்? 94 அப்படிங்கிறது 9444 அந்த நம்பர் விட்டுருங்க. அது வேண்டாம். ஓகே மேம். உங்களுக்கு மிஸ் அப்ப அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னா ஜாயின் பண்ணிப்பாங்களா மிஸ்? ஆமா, சாருக்கு இப்ப ஃபோன் பண்ணாதீங்க. சார் சம்டைம்ஸ் லைவ்ல இருப்பாரு. சாருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மேம் எங்கட்ட IOAM அந்த குரூப் தான் மேம் இருக்கு. அதுலதான் அதனோட ஃபவுண்டர் தான் கேசவமூர்த்தி சார். சாருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். ஏன்னா சார் வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃளைட்ல இருப்பாரு. அவர் US போயிருக்காரு. யூஎஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அதனால நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, மெசேஜா அனுப்பினீங்கன்னா அவர் உங்களை ஆட் பண்ண. நீங்க எப்ப வேணுமோ அவரை பார்த்த உடனே உங்களை ஆட் பண்ணிடுவாரு. ஓகே Thank you மேம். ஓகே மேம்.
ஓகே மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் மா, எஸ் தரணி. மேம் Okay, நான் ma'am. பாலோட ஸ்கூல் எனக்கு வந்து கண்டுமட்டிட்டு தான் சொன்னாங்க. ஓகே, இப்போ உங்க டீச்சர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாலவநத்தம் ஸ்கூல்ல இருக்கிறவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் கேசவமூர்த்தி சாரோட நம்பர் கொடுத்துருக்கேன். மேம் அந்த எனக்கு நம்பர்ல வந்து அதை நீங்க எப்படி கமெண்ட் பாக்ஸ் எப்படி பார்க்கணும்னு தெரியல மேம். ஓகே, ஒரு டைம் நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மேம் 99 பொறுமையா சொல்லுங்க மேம். 52 99 52 41 41 95 95 31. 31. ஓகே, இந்த நம்பருக்கு என்ன மேம் Okay, ma'am. செய்யணும்? Ma'am, ஒரு வாட்டி நான் சொல்லி மேம் சொல்லுங்க. 99 ம். அது யார் நம்பர் மிஸ்? 52 இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வேண்டாம், அத விட்டுருங்க. அது வந்து சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரோட நம்பர். அது 99 52 41 41 95 95 31. 31. ம். மேம் ஓகே, இந்த நம்பருக்கு டைப் பண்ணி அனுப்பணுமா மேம்? டைப் பண்ணலாம், இல்லனா வாய்ஸ் மெசேஜாவும் சென்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே மேம். மெட்டீரியல் இந்த குரூப் போடுவீங்களா மேம்? சாரோட நம்பர் இது, சாரோட நம்பர். மேம் ஆமா, இந்த வாட்ஸ்அப். இந்த குரூப்லயே நீங்க வந்து மெட்டீரியல் அனுப்புவீங்க? ஆமா, இந்த குரூப்ல அனுப்புவேன். ஆமா. மேம் ஓகே எங்களுக்கு மேம். IOIM அப்படின்னு குரூப் இருக்கு மேம். ஆமா, இல்ல அந்த குரூப்ல சார் இருக்காரு. நீங்க சாரை காண்டாக்ட் பண்ணீங்களா NMMS குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுவாரு. ஓகே ஓகே சார் நேம் என்னது? பார்க்கலாம். ஓகே, மேம் சாரோட நேம் என்னது மேம்? பாட்டு